ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜானு ஸ்பெஷல் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சால்ட், திக்கான கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1/2 hour வந்து ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு 4 to 5 ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். அதை வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணையிலே ஒரு க்ரீன் சில்லியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ அந்த க்ரீன் சில்லியை வந்து ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ ஒரு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய கேப்சிகம் வந்து நான் க்யூபாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கேப்சிகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கேப்சிகம் வந்து சிக்கனோட நம்ம சாப்பிடலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆனியனோட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கோகோனட்டை வந்து நான் வந்து அரைச்சி அது மில்க் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற்றினா நமக்கு வந்து அந்த சிக்கன் மசாலாவோட டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலாவில் இருக்க தண்ணிலாம் வற்றினோடனே 1/2 லெமனோட ஜூஸை வந்து நம்ம ஊற்றிடுறோம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து அதை நம்ம சிக்கன் மசாலாவில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஜானு ஸ்பெஷல் சிக்கன் மசாலா. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.